ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த வெயிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எசன்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நன்னாரி சிரப் தாங்க. நன்னாரி சிரப்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த 1/4 லிட்டர் கப்பில் ஒரு 1/2 லிட்டர் 2 தடவையாக வந்து 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் பவுடராகவே விற்கிறாங்க. நம்ம வந்து வேர் வாங்கி இடித்து மிக்சியில் அரைச்சோம்னா மிக்சி போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடராகவே வாங்கிக்கலாம். 100 கிராம் நன்னாரி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி எக் பீட்டர் வச்சு கலந்து விட்டுக்கலாம். கரண்டி, ஸ்பூன் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 கப் அளவுக்கு 1/4 லிட்டராக தண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பவுடர் போட்டு நல்லா கலந்துட்டு திரும்பவும் ஒரு 1/2 லிட்டர், இந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் பொடி வந்து எடுத்துக்கலாம். நம்ம அதை நல்லா கலந்து ஓவர் நைட் வந்து அப்படியே மூடி வச்சிடணும். மினிமம் ஒரு 5லிருந்து 6 மணி நேரமாவது அந்த தண்ணியில் அந்த பவுடர் வந்து கலந்து ஊறி நல்லா அந்த கஷாயமாட்ட டிகாஷன் மாதிரியே இருக்கும். பார்த்தா அது சாரெல்லாம் இறங்கி நிற்கும். அதனால் ஓவர் நைட் இதை மூடி அப்படியே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் கவர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஓவர் நைட் வந்து அது நல்லா ஊறினதும் இந்த மாதிரி டிகாஷன் மாதிரியே இருக்குது. இதையை வந்து எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம். சுகரும் சேர்த்தி சிரப் பண்ண போகிறோம். இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி 100 கிராம் பவுடருக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரையும் எடுத்துக்கலாம், இல்லை கரும்பு சர்க்கரை பாதி வெள்ளை சர்க்கரை பாதி அப்படி கூட எடுத்துக்கலாம். இது பொதுவாகவே வெயில்னாலே நம்ம நன்னாரி சிரப் வந்து பாட்டிலில் எசன்ஸாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே பண்ணி வச்சோம்னா ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ அந்த சர்க்கரை வந்து அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு மாதிரி ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்து இந்த சிரப் மாறும். அப்போ சிரப் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதாவது நம்ம போட்டிருக்க அந்த சர்க்கரை வந்து பாகு மாதிரி மாறி அந்த நன்னாரி பவுடரோடு சேர்ந்து ரெடி ஆகிடும். அப்போ வந்து ரெடியாக நம்மளோட சிரப் எசன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் குக்கர்லேயோ இல்லை வேறு ஏதாவது அடி கனமான வடைச்சட்டிலையோ கூட வச்சு பண்ணலாம். இதை வந்து துணி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படி துணி வச்சு வடிகட்டுற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னாலும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினர் இருக்குது இல்லையா, அதை வச்சு கூட நம்ம வடிகட்டலாம். டபுள் ஃபில்ட்ரேஷன் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஏன்னா இது பொடியாக இருக்கிறதுனால அந்த சிரப்பில் வந்து அடியில் வந்து தங்காது. ஸோ துணியிலையும் கூட நீங்கள் வடிகட்டலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண அந்த வடிகட்டி, பெரிய வடிகட்டி வச்சு கூட வடிகட்டலாம். துணியில் வடிகட்டுற ப்ராசஸ் வந்து ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஆனால் வடிகட்டியில் வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் வடிகட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்போ வடிகட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம வெயில் காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு பூராவே இந்த சிரப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். 2 ஸ்பூன் வந்து ஒரு டம்ளருக்கு சேர்த்துனா போதும். அதே வந்து நம்ம வெளியே எசன்ஸாக வாங்கினா சீக்கிரமாக பாட்டில் காலி ஆகிடும். ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் எல்லாமே அதில் இருக்கும். 100 கிராம் நன்னாரி வேர் பொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபா தான் வந்தது. இதுவே எசன்ஸ் பாட்டில்னால் 90 ருபீஸ் 80 ருபீஸ்னு இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வீட்டில் பட்ஜெட்குள்ளே ஹெல்த்தியாக பண்ணிடலாம். இது வச்சு ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூடயே லெமன் புழிஞ்சு விட்டோம்னா நன்னாரி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.